ஜாவால இருக்க மெத்தட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோடு பாயிண்ட் அட்டு அதை பற்றி பார்க்கலாம். இந்த கோடு பாயிண்ட் அட்டுனா இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது ஜாவான்னு. இதோட இண்டெக்ஸ் இப்போ போட்டோம்னா அதோட யூனிகோடு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஆஸ்கி வேல்யூ. அதாவது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ ஜே அதோட இண்டெக்ஸு 0. அதே மாதிரி ஜேக்கு ஒரு ஆஸ்கி கோடு வேல்யூ இருக்கும் 74 அப்படின்னு. ஏக்கும் இருக்கும் 65. அப்போ பிக்குனா 66 இருக்கும் பிக்கு. அதே மாதிரி விக்கு இதை தான் அது ரிட்டர்ன் பண்ண போகுது. கோடு பாயிங்கிற ஒரு மெத்தடு. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். அது போட்டுக்கிறேன். ஜாவான்ங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் அந்த கோடு பாயிண்ட் இப்போ ஒரு ஃபஸ்ட் இண்டெக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இண்டெக்ஸோட யூனிகோட் வேல்யூ எனக்கு வேணும். நம்மளுக்கு 65ன்னு வந்திருக்கு. இங்கே பார்த்த மாதிரி தான். ஏயோட வேல்யூ 65. இதான் யூனிகோடு அட்டு அதோட மெத்தடு. இப்படிதான் நம்ம கால் பண்ணுவோம். அதே மாதிரி கோடு பாயிண்ட் பிஃபோர்னா இதுக்கு நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அப்பர் கேஸில் 1க்கு இப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் 1 கொடுத்துருக்கோம். 1க்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸை தான் இது கால் பண்ணும். அப்போ 1க்கு முன்னாடி 0. அப்போ ஜேயோட ஆஸ்கி கோடை தான் இங்கே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்டாக இருக்கா 74ன்னு. கோடு பாயிண்ட் அட்டுனா நம்ம கொடுக்குற இண்டெக்ஸ்க்கு எந்த ஆஸ்கி வேல்யூ அலகேட் ஆயிருக்கோ அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். கோடு பாயிண்ட் பிஃபோர்னா இப்போ நம்ம இண்டெக்ஸ் கொடுக்கும் போது அதுக்கு பிஃபோர் முன்னாடி இருக்கிறத இண்டெக்ஸ்க்கு நம்மளுக்கு ஆஸ்கி வேல்யூ அலகேட் ஆகி அதை நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். இதுதான் டிஃப்ரென்ஸில் பிட்வீன் கோடு பாயிண்ட் அட்டு அண்ட் கோடு பாயிண்ட் பிஃபோர். நெக்ஸ்ட் கண்டெய்ன்ஸ்னு ஒன்று இருக்கு. கண்டெய்ன்ஸ்னு வந்து நம்மளுக்கு பூலியன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் அது ரிட்டர்ன் பண்ணும். அதே கண்டெய்ன்ஸுங்கிற மெத்தட் கால் பண்ணிப்போம். கண்டெய்ன்ஸ். இந்த கண்டெய்ன்ஸ் இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் எனக்கு ஜேங்கிற கேரக்டர் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். கேபிட்டல் ஜே இந்த கேரக்டர் இருக்கா? இருக்கு. அதனால ட்ரூ. இதுவே நான் ஒரு இஜெட்னு கொடுக்குறேன். கேபிட்டல் இஜெட்டை கொடுப்போம். இஜெட் அப்போ வந்து எனக்கு ஃபால்ஸ்னு கால் ஆகுது. இதுதான் கண்டெய்ன்ஸ். கண்டெய்ன்ஸ்னுவது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அதாவது பூலியன் வேல்யூவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. கோடு பாயிண்ட் பிஃபோர் வந்து இப்போ நம்ம இண்டெக்ஸ் கால் பண்ணும்போது அந்த இண்டெக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறத நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். கோடு பாயிண்ட் அட்டுனா அதோட ஆஸ்கி வேல்யூ நம்ம எந்த இண்டெக்ஸ் கொடுக்குறோமோ அதோட ஆஸ்கி வேல்யூவை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் இந்த 3 கான்செப்ட். தேங்க்யூ.